நன்றி. ஹல்லேலூயா. எல்லா சொல்லாமல் நன்றி தகப்பனே, நன்றி ஆவியானவரே, நன்றி. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. நல்ல சொல்ல, நல்ல சொல்ல. நன்றி தகப்பனே, நன்றி, நன்றி, நன்றி. பரிசுத்தரே, பரிசுத்தரே, பரிசுத்தரே. நீர் என்னை தேடி வராதிருந்த நானந்தோ மறைத்திருப்பேன். உன் கிருபை என்னில் தராதிருந்த நானந்தோ அழிந்திருப்பேன். நீர் என்னை தேடி வராதிருந்த நானந்தோ மறைத்திருப்பேன். உன் கிருபை என்னில் தராதிருந்த நானந்தோ அழிந்திருப்பேன். என் தேவா, என் ராஜா, உன் கிருபை போதுமே. என் தேவா, என் ராஜா, உன் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தார் நானன்றோ மறைத்திருப்பேன். உன் கிருபை
எல்லா பிரேட்சி கத்தரை ஆராதிக்க போகிறாம எல்லாரையும் சின்ன கத்தரை ஆராதிப்போமா. அவர்கள் ஒரு மனதோடு கூட கர்த்தர் நாமத்தை உயர்த்தினார்கள். அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. இந்த மனதோடைய வாழ்க்கையில் பெற்ற சொல்ல வந்திருக்கிறான். ஆனால் கர்த்தரை துதிக்க துதிக்க மரித்த லாசரை கர்த்தர் உயிரோடு கழிப்பின தேவன் இன்னைக்கு வாழ்க்கையில் வந்திருக்கிற வியாதியை மாற்றமாக கர்த்தரை பார்த்து சொல்லுகிறார். வியாதியே பலவீனமே கர்த்தருடைய நாமத்துக்கு முன்பாக நிற்க முடியாது. பிறகு கிரிகளை கர்த்தர் உடைக்கிற தேவன். ஆனால் அவனுக்கு விசுவாசம் வேணும். மரியாதை நேச பார்த்து சொன்னாங்க, ஆண்டவரே மரித்து 4 நாள் ஆயும் போனது நாருமே. ஆனால் இயேசு மரியாதை பார்த்து சொன்னா, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். விசுவாசிக்கிறவன் மகளே நானே மரித்தலும் உயிர்த்தலுமாக இருக்கிறேன். என்னை நம்ப மகளே, மரித்த சரீரம் உயிர் அடையும். சரீரத்தில் இருக்கிற கிரியைகள் எல்லாம் சரித்திருக்கிற அந்தகாரத்தின் கிரியைகள் வியாதிகள் எல்லாம் பலவீனங்கள் எல்லாம் தட்டை மாற்றுகிற தேவன் உன்னோடு இருக்கிற மகளே, உன்னோடு இருக்கிறான். நீ எந்த நிலைமையில் வந்திருந்தாலும் கர்த்தருடைய புறமே தள்ளுவது தேவன் அல்ல. வேதம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பார சொல்பவர்களே நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. எல்லா கர்த்தரை ஆராதித்து நன்றி சொல்லப்படுகிறேன். ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசு பக்கத்தில் வந்திருக்கிறார். வியாதி மத்தியில, நெருக்கத்தின் மத்தியில, போராட்டத்தின் மத்தியில, அவமானத்தின் மத்தியில எத்தனை அவமானப்பட்டாலும் இயேசுவின் நாமத்தின் நிமித்தமாக எத்தனை சூழ்நிலைகள் உனக்கு விரல் எழுப்பினாலும் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். உலகம் உன்னோடு இருக்கிற இயேசு பெரியவர், உன்னோடு இருக்கிற இயேசு பெரியவர், உன்னோடு இருக்கிற இயேசு பெரியவர். மகிமை தேவன் அற்புதம் செய்கிறவர். இன்றைக்கும் அற்புதம் செய்ய மத்தியில் உலாவுகிறார் தேவ மகளே, எதை குறித்து சோர்ந்து போக வேண்டாம். மகன் எதை குறித்து சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் நரம்புகளை உருவாக்க செய்கிற தேவன், தசைகளை உருவாக்க செய்கிறவன், கிட்னி உருவாக்க செய்கிற தேவன், ஆற்றை உருவாக்க செய்கிற தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆவியானவரே நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லா கண்களை மூடி தேவ பிரசன்னத்தை உணரணும். நீ ஆராதனைக்கு ஒரு பெரிது கிடையாது. இங்க மட்டும் இருப்போம், என்னதான் இங்க வெளியே இருக்கும், அது இருக்கவே இருக்காது. நீ ஆராதனைக்கு வராம நின்று வீட்டுக்கு தன்னுடைய பிள்ளைய எல்லா நெருக்கத்தின் மத்தியில, சோர்வுகளின் மத்தியில, அவமானத்தின் மத்தியில எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் கர்த்தரை மாற்றி நோக்கி பார்ப்பான்னு சொன்னா கர்த்தர் காரியங்களை மாறுதலாக மாற்றுகிற தேவன் உங்களோடு இருக்கிறார். எல்லா கரத்திட்டாலும் இல்லையா? காரியங்கள் மாறுதலாக மாறும். டாக்டர் சொல்லியிருக்கிறார், அவன் மறித்து போல சொல்லலாம், வியாதி சுகமாக சொல்லலாம். ஏசு சொல்றவங்க நீ என்னை விசுவாசித்தா, வியாதி சுகமாகும், அற்புதம் நடக்கும். தனது உழைக்கிறவன் தீபா தரா உருவலகமா தீக்கமா சமரே தீக்கமா வர தர வர தீபர துர வலகமா அற்புதம் செய்கிறவன் உனக்கு முன்னே போகிறான். காற்றையும் கடலையும் அடக்கிற தேவன் உனக்கு வாழ்க்கையில் ஏற்படுகிற எல்லா சூறாவளி காற்று போல எழுப்பினாலும் அவர்களுக்கு முன்னே சென்று எல்லாவற்றையும் அடக்குகிறார். அடக்கிற தேவன் செய்வது ஒரே ஒரு காரியம், கர்த்தரை மாத்திரத்துக்கு மகனே, கர்த்தரை மாத்திர ஆராதி மகனே. எரியோ கோட்டை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தடையாக இருந்தது. எரியோ கோட்டை பாலத்தேன் ஓடுகிற பரமக்கானனை அவர் சுதந்திரிக்கொள்ள முடியாது. எகிப்து தேசத்திலிருந்து ஆமென் ஸ்தோத்திரம் அவர்கள் கடந்து வந்தாலும் கானானுக்கு போவதற்கு இன்னும் கொஞ்சம் காலத்துல
பெரிய எரிகோ கொட்ட தடையா இருந்தது. ஜனங்கள் எல்லாம் சோர்ந்து போனாங்க. ஆண்டவரே, நாங்கள் எகிப்து தேசத்துல வந்தோமே, எங்கள் குடும்பத்தை விட்டு வந்தோமே, உலகத்தை விட்டு வந்தோமே, இன்னும் நாங்கள் ஆண்டவரே பாலும் தேனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு நாங்கள் போக முடியாது சொல்லி அவர் கண்ணீரோடு கூட தேவன் நோக்கி கூப்பிட்டாங்க. தேவன் சொன்னா, யோசுவாவே பயப்பட வேண்டாம், மோசே பயப்பட வேண்டாம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னோடு கூட இருக்கிறேன். எரிகோ கோட்டையை மாத்திரம் 6 நாளைக்கு சுத்தி வந்து 7ஆம் நாள் 7 முறை சுத்தி வந்து எத்தால ஊதுமலை தீ விட்டு பிடிமல கர்த்தர் உனக்காக எரிகோ கோட்டையை கர்த்தர் உடைக்கிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். ராபாபா சகரதரபா எரிகோ கோட்டை போட்டு பெரிய தடையாய் வந்திருக்கிறார். உலகத்தில் வாழ்ந்து உலகத்தில் மறித்து மரணம் வாழ்க்கை மகளே, மரணம் முடிவல்ல. கர்த்தருக்காக சாட்சியாய் வாழ்வதற்காக தேவன் அழைத்திருக்கிறார். மரணம் முடிவல்ல மகனே, மரணம் முடிவல்ல. அபியானவரே, நன்றி பரிசுத்தரே, எல்லாமே 7 மாதத்தை பாதுகாத்து வந்தாரு. 8ஆம் மாதத்தில் காண்பதற்கு எங்களை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறோம். நீரங்கள் தேவன் மாதங்களை நடத்தி வந்த எல்லா திருவிழைக்காக ஸ்தோத்திரம். நன்றி. வாழ்க்கை மாறா பல கஷ்டமா இருக்கிறதா? படிப்பு மாறா பல கஷ்டமா இருக்கிறதா? ஆமென்.
அதாலே பார்த்தானே சொன்னாரு. அதாலே உனக்கு என்ன சம்பவித்தது? பிள்ளை இருக்கிற இடத்துல இயேசு இருக்கிறார், கர்த்தர் இருக்கிறார். பயப்படாதே. எல்லாரும் கைவிடப்பட்டிருக்கலாம். ஆபிரகாம் கைவிடப்பட்டு வந்தாலும் கர்த்தரோடு கைவிடலாம். மகளே, வியாதி நிமித்தம் கர்த்தருடைய அரசுகளை கண்ணீர் வந்திருக்கலாம். இயேசுவை பார்த்து சொல்லுகிறா, உன்னை பார்த்து சொல்லுகிறா, உன் நிலைமை நான் அறிந்திருக்கிறேன். உன் நிலைமை நான் அறிந்திருக்கிறேன். நான் உன்னை எந்த இடத்துல கொண்டு வந்தேனா, எந்த இடத்துல நான் தெரிந்து கொண்டேனா, அந்த இடத்துல நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதிப்பேன். அவையானவரே, எல்லா தேவ சமூகத்தில் உள்ளத்தை திறந்த தேவ சமூகத்தில் ஆராதிக்கிறோம். நன்றி ஆவியானவர். எல்லாம் கரங்கள் எல்லா பரிசுத்த ஆவியானவர் வைத்தோமோ கர்த்தர் எதற்காக வேறு விரித்து இருக்கிறாரோ, கர்த்தர் எதற்காக அழைத்திருக்கிறாரோ, என் மகளே, என் மகனை அது வாழ்க்கையில் நிறைவேற்ற வரைக்கும் அவர் ஒருபோது கைவிட மாட்டார். அவர் ஒருபோதோடு கைவிட மாட்டார். ஆனால் கடைசி நாட்களில் அங்கிங்கு அலசடிப்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, ஏன் அழைத்தீங்க? குடும்ப பிரச்சனைகள் போராட்டத்தின் வாழ்க்கையில நான் கடந்து வருகிறேன். அப்படிப்பட்ட சொல்ல வந்திருக்கலாம். இயேசுவை பார்த்து சொன்னா, நீ உருவாக முன்னே என் கண்கள் கண்டது மகனே, என் கண்கள் கண்டது மகனே, கண்கள் கண்டது மகனே. நிகழாமா பார்த்து என்னால் ஒன்றும் முடியாதப்பா. என் மகனே வாழ்க்கையில் நொந்து போய் வந்திருக்கிறான். வியாதி நிமித்தமாக வியாதி சுகமாகுமோ ஆகாதோ, வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்த தரிசனங்கள், கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறுமோ நிறைவேறாது என்று சொல்லி இந்த காலங்களில் கண்ணூர் வந்திருக்க மகளே, கர்த்தரை பார்த்து சொல்றா, கர்த்தரை பார்த்து சொல்றா. முழுவதுக்கு கர்த்தர் ஆராய்ந்து பார்க்கிறவன், உள்ளத்தில் ஆராய்ந்து பார்க்கிறவன், வேதனைகளை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறான். அங்கலாற்ற கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறான். நெருக்கத்தின் மத்தியிலே கர்த்தருக்கு என்று மகிமையா இந்த உலகத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே, உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான். நீ என்னதை அறிந்திருக்கிறான், எல்லாத்தை அறிந்திருக்கிறான். எப்படிப்பட்ட நிலைமை வந்திருக்கிறான், ஒன்றுமே இல்லாமல் வந்திருக்கிறான், ஒன்றுமே இல்லாமல் வந்திருக்கிறான். ஆமா நாம ஒன்றும் இல்லாமல் என்று உருவாக்குறது ஒன்றும் இல்லாமல் உருவாக்குறவன் தேவனோடு இருக்கிறவங்கள ஒரு அங்கலாய்ப்பு கர்த்தர் அறிந்திருக்கிறார். தேவ சமூகத்தில் நீ விடுகிற ஒவ்வொரு கண்ணீரும் தேவ சமுதிரத்தில் கொண்டிருக்கும் மகளே, அவர் தூரத்திலே உன் கண்ணீரை வைத்திருக்கிறார்.
உங்களுடைய காலங்கள் அவர் கரத்தில் இருக்கிறது. எந்த மனிதனாலும் காலங்களை அவனால் ஒழிக்க முடியாது, ஒழிக்க முடியாது. நீங்க நாம பார்த்து கொள்ளணும். முடியாதப்பா நீங்க நாம பார்த்து கொள்ளணும். முடியாதப்பா என் பாரங்களை உண்மையிலே சுமத்துகிறே. ஒரே ஒரு பார்வை வேண்டும் என்கிறீரே. எல்லாம் செல்ல கரந்து சொல்லுவோமா? எல்லாம் சரணடையுமா? எல்லாம் கபடி சனிதாரத்துலாமா? ஒரே ஒரு பார்த்து கொள்ளணும். எத்தனை பேர் சொல்ல மகளே, உன் பலத்தில ஒண்ணு முடியாது, உன் பலத்தில ஒண்ணு முடியாது, உன் திறமையில ஒண்ணு முடியாது, உன் படிப்பினால ஒண்ணு முடியாது, உன் பணத்தினால ஒன்றும் சாதிக்க முடியாது. எல்லாம் குப்பை. வழி நடந்து போகையில் வழியதுவா நிற்கையில் முன் சொல்லும் நல்ல நேசரே. வழி நடந்து போகையில் வழியதுவா தீர்க்கையில் முன் சொல்லும் நல்ல நேசரே. தடுமாறும் வேளையில் தனிமை சூழும் நேரத்தில் தாங்கி கொள்ளும் எந்த நேசரே. தடுமாறும் வேளையில் தனிமை சூழும் நேரத்தில் தாங்கி கொள்ளும் எந்த நேசரே. இயேசுவே 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 Hallelujah.
நீ எங்கேயும் மறந்து போக முடியாது. தாவீது தன் அனுபவம் சொல்லும்போது, என் ஆண்டவனே, வானத்துக்கு மேலாக பூமிக்கு மேலாக கீழாக நான் எங்கே போவேன்? நான் எங்கே போவேன்? நான் பாதாளத்தில் போய் படுக்க போட்டாலும் நீ அங்கே இருக்கேன், நீ அங்கே இருக்கேன். என் மகளே, உன் எண்ணங்களை கத்தர் அறிந்திருக்கிறா. நீ எங்க போகுங்க வழி கத்தர் அறிந்திருக்கிறா. நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். 7ஆம் மாதத்துடைய முடிவில் நாங்கள் வந்து நிற்கிற தகப்பனே, இந்த கடைசி வாரத்தில் உடைய பாதத்தில் நாங்கள் அமர்ந்திருந்து ஜெபிப்பதற்கு, ஆராதிப்பதற்கு நீ கொடுத்த நல்ல ஸ்தாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்த ஒவ்வொரு பகுதியை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.